எந்த அரசியல் பத்தி பேசாம வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன ரம்ஜான் நோன்பு இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருப்பாரு. எல்லாருக்கும் ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்றது எல்லாருடைய இயற்கை, அவ்வளவுதான். நாங்க அதை பத்தி யாரு நாங்க அதை பத்தி கருத்தே சொல்லலை. அவங்கள நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. ஏன் நீங்கள் அதே பற்றி திருப்பி கேட்குறீங்க? நாங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி பேசிக்கொண்டோம். தொடர்ந்து 2026 தாவேகா வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு இருக்காது. இல்லை, சிறுபான்மையோட வாக்குகளை வந்து அதிக அளவு கவர்றதுக்காக தான் இது போன்ற விஷயங்களை சார். சிறுபான்மை மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அவர்கள் ஏமாளிகள் அல்ல. யார் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள், யார் முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு உண்மையான நண்பன் யார், அவர்களுக்கு என்றைக்குமே தோழமையோடு இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது சிறுபான்மை சமூக மக்களுக்கு நன்றாக தெரியும். அது திராவிட இயக்கங்களை தவிர, அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியையும் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. கடந்த 3 தினங்களாக அமலாக்கத்துறை சோதனை அதாவது எப்படி வேணாலும் யார் வேணாலும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் கையிலே அமலாக்கத்துறை இருக்கிறது. யார் மீது வேண்டுமானாலும் ஏவி விடலாம், எந்த சோதனைகளையும் நடத்தலாம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் தக்க பதிலை நிச்சயமாக எங்களால் நீதிமன்றத்திலே நிரூபிக்க முடியும். நிச்சயமாக அந்த சோதனைகளிலே எந்த விதமான தவறான எதுவும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதாக இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. கடந்த காலங்களில் நம்ம வந்து அதிமுக விமர்சனம் செஞ்சோம். தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் வந்து வீடு நடக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தோம். இப்போ டாஸ்மார்க்கோட தலைமை அலுவலகத்தில் 3 தினங்களாக தொடர்ந்து விடிய சோதனை. அதாவது இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு பழிவாங்கும் செயலாக அது எடுத்துக்கொள்ளலாம். சிலரை குறிப்பிட்டு அவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக இது போன்ற சதி செயல்களிலேயும் ஈடுபடலாம். எதற்கும் நிச்சயமாக ஈடியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரைடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருப்பது என்பது மிக மிக எண்ணிக்கையிலே மிக பர்சன்டேஜ் என்பது மிக குறைவு. சார், இது அச்சுறுத்தலுக்காக செய்கிறது. என்ன பண்ண முடியும்? அவங்க கையில் அதிகாரம் இருக்குது, அச்சுறுத்துவாங்க. அதற்கு பயப்பட மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சார், சொத்துக்களை முடக்குனா நாங்கள் ஒரு காலத்தில் நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக அதை மீட்போம். அது முடக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை மீட்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நோட்டாவோட போட்டி போடுற கட்சி தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஓட்டு வாங்கி இருக்கிறார்களே தவிர அவர்கள் தனிப்பட்ட ஓட்டு வங்கி இன்றைக்கும் அதிகரிக்கவில்லை. தமிழ் மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி என்பது கால் ஊன்ற முடியாது. நோட்டாவுக்கு போட்டியான ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளோடு இணைகிற பொழுது, அவர்களோடு கூட்டணி வைக்கின்ற பொழுது ஆங்காங்கே வாக்குகளை பெற முடிகிறதே தவிர நிச்சயமாக அது நோட்டாவோடு போட்டி போடுகிற கட்சி தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.